Hello dear students. Second question போயிடலாமா? என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. I power 1729 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பவர்ல அவங்க என்ன வேணா கொடுக்கட்டும். அதை பத்தி நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலா பவர்ல என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து 4 டிவைட் பண்ணுங்க. அவங்க என்ன வேணா கொடுத்துட்டு போட பவர்ல. என்ன கொடுத்தாலும் அதை 4 டிவைட் பண்ணி பாருங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 1729 வந்து கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்தாலும் 4 டிவைட் பண்ணி பாருங்க. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ 17ல எத்தனை 4 இருக்கு? 4 இருக்கு. 4 4s are 16. ரிமைனிங் 1. 12ல எத்தனை 4 இருக்கு? 3 இருக்கு. 3 4s are 12. 9ல எத்தனை 4 இருக்கு? 2 4 இருக்கு. 2 4s are 4 2s are 8. இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? 8. ஓகேவா? ரிமைனிங் 1. ஸோ 1 வந்து ரிமைனிங்கா இருக்கு பாருங்க. ஸோ அப்போ 4 டிவைட் பண்ணி பார்க்குறோம். ஒரு நம்பர் எடுத்து 4 டிவைட் பண்ணி பாக்குறீங்க. அது 4 டிவைட் ஆச்சு அப்படின்னா அது I பவர் 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப I பவர் 0 அதுக்கான வேல்யூ என்ன? 1 அப்படின்னு எழுதிக்கலாம். சப்போஸ் 4 டிவைட் ஆகல சார், ரிமைனிங் 1 2 3 ஏதோ சம்திங் வருது சார் அப்படின்னா அதை எடுத்துக்கின்னு அதுக்கான வேல்யூ என்னவோ அதை கொடுத்துடணும். ஸோ அப்போ I பவர் 1 வந்துச்சு அப்படின்னா I அப்படின்னு கொடுத்துக்கலாம். I பவர் 2 வந்துச்சு அப்படின்னா -1 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ I பவர் என்ன வருதோ அதுக்கான வேல்யூஸ் எடுத்துக்கணும். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. ஸோ அப்போ இதை நம்ம டிவைட் பண்ணி பார்க்கும்போது அது 4 டிவைட் ஆச்சா? ஆக்சுவலா 4 டிவைட் ஆகலை, ரிமைண்டர் 1 வந்துருக்கு. ஸோ அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா I பவர் 1729 அதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஆக்சுவலா I பவர் 1728 பிளஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? ஏன்னா 1728 தான் 4 டிவைட் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால பிளஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் பாருங்க. ஸோ இப்போ I பவர் 1728 வந்து 4 டிவைட் ஆகுது. 4 டிவைட் ஆச்சு அப்படின்னா அது I பவர் 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? I பவர் 1 இருக்கு. ஓகேவா? எஸ். I பவர் 0. I பவர் 0க்கு என்ன வேல்யூ நமக்கு தெரியும்? I பவர் 0, எனிதிங் பவர் 0 இஸ் 1. I பவர் 1க்கு என்ன நமக்கு ஆன்சர் தெரியும்? I. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ I பவர் 0 becomes 1. 1 வந்து போட்டாலும் ஒன்று தான், போடாட்டாலும் ஒன்று தான். I பவர் 1 அப்படின்னா அது I அப்படின்னு வரும். ஸோ அப்போ I பவர் 1729க்கு நமக்கு கிடைச்ச ஆன்சர் I. இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஒரு கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா?